ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம முக்கியமான கிளாஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 27 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்து டே 28க்கான கிளாஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சின்னதா ஒரு 2 வார்த்தை சொல்றேன். அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு வைங்க. சரிங்களா? யோசிச்சு வைங்க. நம்ம அதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட்ல சொல்றேன். ஓகே, அந்த 2 வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, அப்போ அந்த 2 வார்த்தை என்னன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் இப்போ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஹேவ்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேவ் ஹேவ் இதோட ஹேவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வச்சிருக்கிறேன், ஒரு அதாவது வைத்திருக்கிறேன், கொண்டிருக்கிறேன், இருக்கிறது அப்படின்னு சொல்லும். சரிங்களா? வைத்திருக்கிறேன், கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மீனிங்லாம் ஹேவ் வருது. ஸோ அப்போ இதை வந்து இப்போ ஐ ஹேவ் எ பென் அப்படின்னா என்னது? ஐ ஹேவ் எ பென்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. சரிங்களா? ஐ ஹேவ் எ பென்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே இதை பத்தி பாஸ்ட்ல சொல்லணும். என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் வந்துடும். சரிங்களா? ஐ ஹேட் எ பென் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 3வது இடத்துல ஒன்று வருமே, அது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம், வெர்பு ஃபார்மு. அப்போ ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? அதுவும் ஹேட் தான். ஓகேங்களா? பட் நமக்கு இன்னைக்கு என்ன எப்பவுமே யூஸ் பண்றது என்ன அடிக்கடினா, மூணுமே ரொம்ப பயன்படும். பட் வந்து ஹேவ் ஹேவ்னா இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஹேடு, ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஹேட். ஓகேங்களா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஹேட் அப்படின்றது பாஸ்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லலாம்? என்கிட்ட ஒரு பேனா இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ ஹேவ் எ பென். ஐ ஹேவ் எ பென்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இப்போ ஹேவ் வந்துச்சுன்னா இப்போ ப்ரெசென்ட்ல பேசும் அது. சரிங்களா? இதுவே ஐ ஹேட் எ பென் அப்படின்னா என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. பட் இப்போ இதுவே என்கிட்ட ஒரு பேனா இருக்குன்னா ஐ ஹேவ் எ பென் அப்படின்னு சொல்றோம். இதுவே அந்த பொண்ணு அவகிட்ட ஒரு பேனா இருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஷி ஹேஸ் எ பென் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். இது மாதிரி ஐ ஹேஸ் இல்ல ஷி ஹேவ் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பட் இதுதான் ஐ ஹேவ் எ பென்னு சொல்லணும், இல்லைனா ஷி ஹேஸ் எ பென் அப்படின்னு சொல்லணும். ஷி ஹேஸ் எ பென்னா அவங்ககிட்ட ஒரு பேனா இருக்கு, ஐ ஹேவ் எ பென்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா? பேனா வச்சிருக்கியா? நீ வந்து பேனா வச்சிருக்கியா? உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ உங்ககிட்ட பேனா இருக்குன்னா பேனா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டு யூ ஹேவ் எ பென் அப்படின்னு கேட்கணும். உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டு யூ ஹேவ் எ பென் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டு யூ ஹேவ்னா இருக்கான்னு அர்த்தம், உன்னிடம் உள்ளதா அப்படின்னு அர்த்தம். இல்லை நீ ஒரு பொருளை பெற்றிருக்கிறாயா, வைத்திருக்கிறாயான்னு அர்த்தம். சரிங்களா? என்ன பொருள்? பேனா. அப்போ டு யூ ஹேவ் எ பென்னா உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கான்னு அர்த்தம். இதுவே அவகிட்ட ஒரு பேனா இருக்கான்னு கேட்கறது எப்படி சொல்லணும்? டஸ் ஷி, இங்க ஹேவ் வருமா ஹேஸ் வருமான்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. நான் வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ டஸ் ஷி ஹேவ் வருமா ஹேஸ் வருமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரிலாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ என்னோட கொஸ்டின் என்ன? உங்ககிட்ட ஒரு பேனா இருக்குன்னா டு யூ ஹேவ் எ பென்னு நம்ம கேட்கலாம். இதே அவகிட்ட ஒரு பேனா இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட ஒரு பேனா இருக்கா, அவள் ஷீனா அவள்னு அர்த்தம். அவகிட்ட ஒரு பேனா இருக்கான்னு கேட்கும்போது டஸ் ஷி ஹேஸா இல்லை ஹேவா? டஸ் ஷி ஹேஸ் எ பென் அப்படின்னு வருமா, இல்லை டஸ் ஷி ஹேவ் எ பென் அப்படின்னு வருமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆன்சரை வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ இன்டர்வியூவில் யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகள், அதாவது இன்டர்வியூ இங்கிலீஷ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதோட பேசிக் ஐடியா என்ன? இன்டர்வியூவில் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசணும். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசணும். ஸோ அப்போ அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும். இன்டர்வியூவில் கேட்கறது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னா அப்போ அது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம ஸ்கில்லு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் கோல்ஸு, அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த், இதை பற்றிலாம் நம்ம இங்கிலீஷில் எப்போவுமே பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது
தமிழ்ல சொல்லும்போது சொல்லுவேன், சார் உங்கள பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு தமிழ்ல கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சார் என்னோட பேர் வந்து சம்பத். என்னோட பேர் வந்து சம்பத். நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டா தான் ஐ ஹேவ் என்னோட ஆம், படிப்பை வந்து முடிச்சேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாவோம். நான் ஒரு நல்ல வாய்ப்பை தேடுறேன். இந்த வேலைக்கு நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்தது ஒன்று நம்மளோட எபிலிட்டி என்ன, நான் எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். அடுத்தது நான் ஈஸியாக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிப்பேன், ஸ்பீடாக எல்லாத்தையுமே கற்றுக்குவேன். அடுத்தது நான் ஒரு கம்யூனிகேஷனில் ரொம்ப என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லவன் அப்படின்னு வராது. சரிங்களா? மை கம்யூனிகேஷன் இஸ் குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ நான் டீம் ஒர்க்லாம் நான் ஒரு குழுவில் வேலை செய்ய முடியும். நான் டீம் ஒர்க் நிச்சயமா நல்லா எல்லாரோட சேர்ந்து நான் வேலை செய்வேன். நான் டீம் ஒர்க்கா சூப்பரா பண்ணுவேன். நான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணுவேன். நான் எப்பொழுதும் என் திறன்களை மேம்படுத்த முயற்சி செய்கிறேன். என்னோட ஸ்கில்லை வந்து நான் எப்பவுமே டெவலப் பண்ணிப்பேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்ம இன்டர்வியூல சொல்லுவோம். பட் இதுவே இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. இது மாதிரியே சொல்லலாம், இல்லை நிறைய ஐ எம் சம்பத்னு சொல்லலாம், இல்லை மை நேம் இஸ் சம்பத்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லை உங்க பேர் போட்டுங்க. ஐ எம் காவியான்னு சொல்லிக்கலாம், இல்லை ஐ எம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ஐ எம் மகேஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்லை மை நேம் இஸ் மகேஷ் ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. நீங்க எங்கேருந்து வரீங்களோ அதை நீங்க போட்டுக்கலாம். ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு இடத்துல இருந்து வரேன்னு அர்த்தம். அப்புறம் ஐ கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ரீசென்ட்லி ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லினா இப்போதான் நான் படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இப்போதான் நான் என்னோட படிப்பு படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லின்றதுக்கு பதிலா இது சொல்லலாம். பட் அதை விட இதுதான் சூப்பர். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல லுக் ஃபார்னா என்ன அர்த்தம்? லுக் ஃபார் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்பு. லுக் ஃபார்னா என்ன அர்த்தம்? சர்ச்சிங் அப்படின்னு அர்த்தம். நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை சொல்லல. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னா நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப் அப்படின்னு சொன்னா நான் இந்த வேலை எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த வேலையில நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப்னா இந்த வேலையில நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்னென்ன சொல்லுவோம்? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல ஜஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட். உங்களை கேட்கறாங்க இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஐ எம் சம்பத், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, இல்லை நீங்க எங்கேருந்து வரீங்களோ. அப்புறம் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு சொல்றதா ரைட், இது சொல்ல வேணாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுவோம்? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். அடுத்தது ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இல்லைன்னா ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபீல்டு, இல்லை ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். இப்போ என்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொன்னாங்க? என்கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஐ எம் சம்பத், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி, இல்லைனா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் என்ன படிச்சனோ அதை சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் படிச்சிருக்கிறேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பின்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் நிறைய அப்படியே சொல்லணும்னா ஐ ஹாவ் ஸ்கோர்ட் அரௌண்ட் 78% இன் மை டிகிரி. ஐ ஹாவ் ஸ்கோர்ட் அரௌண்ட் 78%. சரிங்களா? இன் மை டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது ஜஸ்ட் நம்ம இங்கே பார்க்கும்போது ஐ எம் சம்பத், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ரீசென்ட்லி. அடுத்தது now I'm looking for a job, இல்லைன்னா now I'm looking for a good opportunity. I'm very much interested in this job ன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்? இன் நெட்வொர்க்கிங். என்ன ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அப்போ நீங்க அதை சொல்லிக்கலாம். ஐ வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் இன் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் சிம்பிளான செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஓகே, பேசிக் லெவல். ஓகே, அடுத்தது நம்மளோட ஸ்கில்லும் எபிலிட்டி பத்தியும் நம்ம சொல்றோம். நம்மளோட ஸ்கில் பத்தியும் நம்ம எபிலிட்டி பத்தியும் நம்ம சொல்றோம். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? ஸ்கில்ஸ் பத்தியும் நம்ம எபிலிட்டி பத்தியும் பேசும்போது என்ன எப்படி பேசலாம்னு பார்க்கலாமா?
என்னோட ஸ்கில்லும் என்னோட எபிலிட்டி என்ன, எனக்கு என்னென்ன திறமை இருக்கு, என்னோட நான் எப்படி எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், இது ஓகே சொல்லலாம். அடுத்து ஐ எம் குயிக் லேர்னர், நான் வந்து சீக்கிரமா எல்லாத்தையுமே கத்துப்பேன். ஐ எம் குயிக் லேர்னர் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் குட் அட் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஐ எம் குட் அட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஐ எம் குட் அட், ஓகேங்களா, ஓகே, ஐ எம் குட் அட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அடுத்தது ஐ கேன் ஒர்க் இன் எ டீம், ஐ கேன் ஒர்க் இன் எ டீம், என்னால் ஒரு குழுவில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது ஐ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ், அந்த அந்த மாதிரி டீம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் அதை லீட் பண்ணிக்கிட்டு என்னால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது ஐ ஆல்வேஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், ஐ ஆல்வேஸ், நான் எப்பொழுதுமே என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண விரும்பிக்கிறேன். சரிங்களா. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, அது அப்படியே கண்டினியூஸாக சொல்லலாமா என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை. ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஐ எம் அ குயிக் லேர்னர், இதை சொல்லலாம். அடுத்தது ஐ எம் குட் அட் கம்யூனிகேஷன், இல்லை ஐ எம் குட் அட், இல்லைன்னா இதை எப்படி வேற மாதிரி எப்படி சொல்லலாம், ஐ எம் ஹேவிங் அ குட் நாலேஜ் இன் இங்கிலீஷ், ஐ எம் ஹேவிங் அ குட் நாலேஜ் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐ கேன் ஒர்க் இன் ஏ டீம், என்னால் ஒரு குழுவில் வேலை செய்ய முடியும். ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க கூட என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ், என்னால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரைஸ் ஆகிற ப்ராப்ளத்தை என்னோட சால்வ் பண்ண முடியும். அடுத்தது ஐ ஆல்வேஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ்னா நான் எப்போவுமே என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண விரும்பிக்கிறேன். அடுத்தது ஐ கேன் ஒர்க் அண்டர் ப்ரெஷர், ஒரு சில டைம்ல ஆஃபீஸில் அண்டர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது ஐ மேனேஜ் மை டைம் வெல், நான் என்னோட டைமை வந்து சரியா திட்டமிட்டு பிளான் பண்ணி என்னோட மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஒர்க், இல்லை ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீம் ஒர்க், இல்லை ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஐ எம் டெடிகேட்டட் டு ஒர்க், ஐ எம் டெடிகேட்டட் டு மை ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஐ எம் டெடிகேட்டட்னா நான் ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கேன் எதுல, என்னோட வேலையில. ஓகேங்களா. அப்போ ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி பேசும்போது உங்க ஸ்கில்லை நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சொல்றதா வச்சுங்களேன், என்னென்னலாம் நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் எ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஐ எம் எ குயிக் லேர்னர் அண்ட் ஐ எம் ஹேவிங் அ குட் இங்கிலீஷ் நாலேஜ். அடுத்தது ஐ கேன் ஒர்க் இன் எ டீம். அடுத்தது ஐ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஐ ஆல்வேஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், ஐ கேன் ஒர்க் அண்டர் ப்ரெஷர், ஐ மேனேஜ் மை டைம் வெல். அடுத்தது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் மை ஒர்க்ஸ். அடுத்தது ஐ எம் டெடிகேட்டட் டு மை ஒர்க், நான் என்னோட வேலையில நான் எப்பவுமே அர்ப்பணிப்பா இருப்பேன். ஓகேங்களா, புரியுதா? ஓகேவா, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது லேர்னிங் ஆட்டிடியூட், நம்ம எது எதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர அப்படின்ற ஆட்டிடியூட்ல நம்ம பத்தி பார்க்கலாமா? ஓகே, அப்போ இங்க என்ன சொல்லுது, ஐ லைக் லேர்னிங் நியூ திங்ஸ், நான் புதுசு புதுசா வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே, என்னோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர், ஐம் நெட்வொர்க் இன்ஜினியர், ஐம் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட வேலை சம்மந்தப்பட்ட வர அடுத்தடுத்த அப்டேட்டடா அது சம்மந்தமா என்னென்னலாம் வருது அதெல்லாம் நியூ திங்ஸ்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணிப்பேன். ஸோ ஐ லைக் வெரி மச் லேர்னிங் நியூ திங்ஸ் அபவுட் மை ஃபீல்ட்ஸ், இன் மை ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன், நான் எப்பவுமே கத்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். அடுத்தது ஐ இம்ப்ரூவ் ஃப்ரம் மை மிஸ்டேக், நான் செய்த தவறுகள்லேருந்து நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்தது பிலீவ் இன் கண்டினியூஸ் லேர்னிங், ஐ பிலீவ் இன் கண்டினியூஸ் லேர்னிங்னா நான் எப்பவுமே கண்டினியூஸா ஒரு கத்துக்கிறத வந்து நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஐ லைக் சேலஞ்சஸ், எனக்கு சவால்ன்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகேவா. ஓகே, இப்போ இதை நான் சொல்றேன் இங்கிலீஷ் ஆட்டிடியூட், சாரி லேர்னிங் ஆட்டிடியூட்லாம் நான் எப்படி சொல்றேன், நான் ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்கேன், அப்போ என்னோட லேர்னிங் ஆட்டிடியூட் பத்தி நான் சொல்றதுக்கு எப்படி சொல்லுவேன்னா, ஐ லைக் லேர்னிங் நியூ திங்ஸ், ஐ ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன் அண்ட் ஐ இம்ப்ரூவ் மை மிஸ்டேக்ஸ், ஐ இம்ப்ரூவ் ஃப்ரம் மை மிஸ்டேக். அடுத்தது ஐ பிலீவ் இன் கண்டினியூஸ் லேர்னிங், ஐ லைக் சேலஞ்சஸ், திஸ் ஆர் ஆல் மை லேர்னிங் ஆட்டிடியூட் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம பாசிட்டிவா சொல்லுவோம்ல, ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் ஆல் மை எபிலிட்டிஸ். ஸோ உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பத்தி பாசிட்டிவா சொல்லணும்னா ஐ எம் கான்ஃபிடென்ட்,
அட் ஆல் டைம் அபவுட் மை எபிலிட்டிஸ். என்னோட ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் மை எபிலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது எப்பவுமே என்னோட எபிலிட்டி, அதாவது என்னோட திறன்கள் மேல எப்பவுமே நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அடுத்து ஐ ஒர்க் வித் டெடிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது. ஐ வாக் வித் whenever I have a difficult situation or whenever I have a pressure, in that time I work with டெடிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஐ ரெஸ்பெக்ட் மை டீம் மெம்பர்ஸ். ஏன்னா நம்ம டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் மை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐ ரெஸ்பெக்ட் மை டீம் மெம்பர்ஸ். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதை சொல்லலாம். அடுத்தது ஐ ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஐ ஃபோக்கஸ் ஆன் மை கோல்ஸ். இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன சொல்லுவீங்க? சார் மை பாசிட்டிவ், இப்போ நான் சொல்றேன் சார் மை பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் ஆர் மை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை ஆட்டிடியூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ மை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஐ கான்ஃபிடென்ட் அபவுட் மை எபிலிட்டிஸ் அண்ட் ஐ ஒர்க் வித் டெடிகேஷன். அடுத்தது ஐ ரெஸ்பெக்ட் மை டீம் மெம்பர்ஸ், ஐ ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஃபைனலி ஐ ஃபோக்கஸ் ஆன் மை கோல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஓகே, அடுத்தது பாருங்க, கேரியர் கோல்ஸ். கேரியர் கோல்ஸ் என்ன சொல்லலாம் சார்? ஐ வாண்ட் டு க்ரோ இன் மை கெரியர். சார் என்னோட கெரியர், இப்போ என்னோட கெரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னும் போது நான் என்னோட கெரியரை க்ரோ பண்ணிக்க விரும்பிக்கிறேன். சரிங்களா? இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். அடுத்தது ஐ வாண்ட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ். அடுத்து ஐ வாண்ட் டு கண்ட்ரிபியூட் டு த கம்பெனி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஐ வாண்ட் டு பில்ட் சக்சஸ்ஃபுல் கெரியர். ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ பாருங்க, ஐ வாண்ட் டு க்ரோ மை கெரியர், ஐ வாண்ட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ். என்னோட ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். அடுத்தது ஐ வாண்ட் டு கண்ட்ரிபியூட் டு த கம்பெனி. நான் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு இல்லை என்னோட கம்பெனிக்கு நான் நிறைய பங்களிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பில்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து ஃபைனலாக என்ன சொல்லுவீங்க? ஐ எம் ரெடி டு ஒர்க் ஹார்ட் சார், ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். நான் எப்போவுமே சிறந்ததை கொடுப்பேன், ரொம்ப பெஸ்ட்டானதை என்னால் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஒர்க் சின்சியர்லி, நான் சின்சியராக ஒர்க் பண்ணுவேன். அடுத்து ஐ வில் கண்ட்ரிபியூட் டு த டீம், நான் டீமுக்கு பங்களிப்பேன், என்னோட பங்களிப்பை கண்ட்ரிபியூஷனை கொடுப்பேன். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாமா? அப்போ பாருங்க, எண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபைனலி ஐ எம் ரெடி டு ஒர்க் ஹார்ட், ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் மை பெஸ்ட் அண்ட் ஐ வில் ஒர்க் சின்சியர்லி, ஐ வில் கண்ட்ரிபியூட் டு த டீம் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, பட் இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தாச்சுல, அப்பேஷனேட் அபவுட் லேர்னிங். அடுத்தது ஐ பிலீவ் இன் டீம் ஒர்க், ஐ ரெஸ்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அடுத்தது ஒய் டு யூ வாண்ட் திஸ் ஜாப் அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு என்னென்னலாம் சொல்லலாம்? சரிங்களா? ஓகே, அடுத்தது வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த், ஐ எம் ஏ குயிக் லேர்னர் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? வாட் ஆர் யுவர் வீக்னஸ், தேர் இஸ் நோ வீக்னஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒய் ஷுட் பி ஹையர் யூ அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ வில் கண்ட்ரிபியூட் மை செல்ஃப், ஐ கண்ட்ரிபியூட் எ லாட் டு திஸ் கம்பெனி, டு யுவர் கம்பெனி அண்ட் ஐ கீப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? டு யூ வாண்ட் லைக் டீம் ஒர்க்? Yes, I like teamwork and definitely I will respect all my team members, and if any pressures in our team during the work hours, I will preside and do my best, இல்லைனா give my best அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? வாட் மோட்டிவேட்ஸ் யூ அப்படின்னா, உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உங்களோட ஆன்சர் எதுவாக சொல்லிக்கலாம். அடுத்தது வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years? சார் வேர் டு யூ சி யுவர் செல்ஃப்? லாஸ்ட் ஒரு 5 years உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. அப்போ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னா உங்களை பற்றி சொல்லுங்கள். ஐ எம் சம்பத், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங் இன் குயிக் லேர்னர். What do you want this job? Why do you want this job? I want to gain experience and improve my skills அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்போ அப்போ இன்னைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாச்சு. அப்போ இதுதான் இன்டர்வியூல யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகள். இது நீங்க ஜஸ்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன கேட்டேன் ஆரம்பத்துல? உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா அப்படின்னு கேட்டேன். டூ யூ ஹேவ் எ பென்னு அர்த்தம். யூ ஹேவ் எ பென்? உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கான்னு போது இங்க ஹேவ் வந்துருச்சு. இதுவே அவகிட்ட ஒரு பேனா இருக்கான்னு வரும்போது டஸ் ஷி ஹேஸ் ஹேவ் எ பென். இப்போ டஸ் ஷி ஹேஸ் எ பென்னு கேட்கணுமா இல்ல டஸ் ஷி ஹேவ் எ பென்னு கேட்கணுமாண்ணா? டஸ் ஷி ஹேவ் எ பென் அப்படிதான் கேட்கணும். டஸ் ஷி ஹேவ் எ பென் அப்படின்னா அவகிட்ட ஒரு பேனா இருக்கான்னு அர்த்தம். இங்க வந்து டஸ் ஷி ஹேஸ் எ பென்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஆன்சர்ல தான் டஸ் ஷி ஹேஸ் எ பென் அப்படின்னு சாரி டஸ் ஷி ஹேவ் எ பென் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஷி ஹேஸ் எ பென்னு அப்படின்னு பதில் வரணும். பட் கேள்வியிலேயே வந்து டஸ் ஷி ஹேஸ் எ பென்னு வரக்கூடாது. ஏன்னா இங்க டஸ் வரும்போது ஹேஸ் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ எது சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டஸ் ஷி ஹேவ் எ பென் அப்படின்றது தான் கேள்வி. சரியான கேள்வி. அதுக்கு பதில் வந்து எஸ் ஷி ஹேஸ். இங்க தான் ஹேஸ் வரணும் பதில்ல. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போ அவங்க கிட்ட ஒரு பேனா இருக்கா அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா அவகிட்ட ஒரு பேனா இருக்கான்னு கேட்கும்போது டஸ் ஷி ஹேவ் எ பென். அதுக்கு பதில் வந்து எஸ் ஷி ஹேஸ் எ பென் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு டே 28க்கான கிளாஸ் பார்த்தாச்சு. இன்டர்வியூ இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்மளோட கிளாஸ் இந்த ஒரு 30 டேஸ்க்கான நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 28 டேஸ் வந்துட்டு இன்னும் ரிமைனிங் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டேஸில் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சம்மருக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 30 to 35 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். பட் நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து 30 டேஸ்க்கு தான். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான். அப்போ அதுக்கான நம்பர் 9159574284 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபீஸ் இருக்குது. பட் 30 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கற்றுக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, வி வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.